வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி டிஎன் செட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட்டு கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. காலையில் நடந்த தேர்வுக்குண்டான விடைக்குறிப்பு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல் வினா, பொறுத்துக பாடலடி கொடுத்துட்டு பாடிய புலவர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. வாழ்தல் வேண்டி பொய் கூறேன். இந்த பாடலடி எழுதிய ஆசிரியர் மருதன் இளநாகனார். நீர் மிகின் சிறையும் இல்லை. பாடலடி ஆசிரியர் ஐயூர் முடவனார் அவர்கள். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். இவர் மதுரை இளம் நாகனார் அவர்கள். செல்வத்து பயனை ஈதல் நக்கீரர் அவர்கள். ஏ ஆப்ஷன் தான் விடை. அடுத்தது 2வது வினா, அஞ்சு முகந்தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் தொடர் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர். நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருமுருகாற்றுப்படை தான். ஆறுமுகம் தோன்றும் திருமுருகாற்றுப்படை. அடுத்தது 3வது வினா, முருகுடன்று கருத்த களியலி மூதூர். இதில் களியலி மூதூர் அப்படின்னு எந்த வழிபாட்டு நகரை குறிக்கிறது? களியலி மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது திருச்செந்தூர் தான் களியலி மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டிஆர்பி பிஜியில் 1721 போஸ்டிங் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செட் எக்ஸாமினுடைய வினாத்தால் பிஜிக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வேணாலும் வினாக்கள் கேட்கலாம். இதில் உள்ள வினாக்கள் ஒரு மாதிரி வினாக்களாக வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க படிங்க. குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என பாடிய புலவர் யார் அப்படின்னா குடப்புலவைனார் அவர்கள் பாடியிருப்பார். குடப்புலவைனார். அடுத்தது 5, ஓவியசா பதிப்பிக்காத 8 தொகை நூல்கள் யாவை? அதில் பார்த்தீங்கன்னாக்க நற்றிணை சொல்லலாம், அகநானூறு சொல்லலாம், கலித்தொகை சொல்லலாம். இதெல்லாமே ஊவேசா பதிப்பிக்கலை. அடுத்து 50 பூதத்து இயற்கை போல ஆய்ந்தறிந்து உரைத்த சங்கப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரஞ்சியூர் முடி நாகனார் அவர்கள். முரஞ்சியூர் முடி நாகனார் அவர் தான் 50 பூதத்து இயற்கை போல இந்த பாடல். அடுத்து 500 முதலில் பதிப்பித்தவர் யார்? முதலில் பதிப்பித்தவர் வி. ராசகோபால ஐயங்கார். வி. ராசகோபால ஐயங்கார் தான் அகநானூற்றை முதல்ல பதிப்பிக்கிறார். அடுத்தது, சேர வேந்தர்களிடம் உம்பர்காட்டு ஊர்களையும் வருவாயும் முறையை பரிசாக பெற்ற புலவர் யார்? குமட்டூர் கண்ணனார் அவர்கள். 2ஆம் பாடி வாங்கியிருப்பார். அடுத்து பரணர் அவர்களும் உம்பர்காட்டு வருவாயை பரிசாக விட்டிருப்பார். அடுத்து 9, பெருமானாற்று படை குறிப்பிடும் சுடுமண்ணோங்கிய நெடுநகர் வரைவின் என்பதில் நெடுநகர் என்று அழைக்கக்கூடியது எதை? நெடுநகர் எதை சொல்கிறாங்க? காஞ்சி நகரை தான் நெடுநகர் என்று அழைக்கிறாங்க. காஞ்சி நகரை தான் நெடுநகர் என்று அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உறுதிக்கூற்று காரணம். இந்த உலகத்தில் நிலையாமை பற்றி புறநானூறு சொல்லுதான் கண்டிப்பாக. அதே மாதிரி காலங்காலமாக தனக்கென முயலாது பிறருக்காக வாழக்கூடிய பண்புடையவர்கள் தமிழர்கள். கண்டிப்பாக கூற்றும் சரி, காரணமும் சரி.
கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து நிரல்படுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்பருடைய பாடலில் தொடக்க பதங்களை எழுதுங்க, நிரல்படுத்துங்க முன்னாக. இதில் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல நதியின் பிழை, இது 1. அடுத்தது பதியின் பிழை 2. அடுத்தது மதியின் பிழை 3. அடுத்து விதியின் பிழை 4. இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு டி ஆன்சர் தான் சரி. அடுத்தது 12. இழுத்து செத்தாலும் சிதம்பரத்தே சென்று இருத்தல் நன்றே என்று பாடியவர் யார்? இருத்து செத்தாலும் சிதம்பரத்தே சென்று இரத்தல் நன்றே அப்படின்னு பாடல் வரி இருக்குது. இதை பாடியவர்கள் இரட்டை புலவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 13. சிலப்பதிகார கட்டுரை காதையில் மதுரை தீப்பற்றி எரிந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆடி திங்கள் கிருஷ்ண பக்கத்து அட்டமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. இதில் நூல் கொடுத்துட்டு அதில் இடம்பெறக்கூடிய கதைமாந்தர்களை கேட்டிருக்கிறாங்க. கதைமாந்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சீவக சிந்தாமணிக்கு யார்? இதில் சாகரதத்தன் என்பவன் சீவக சிந்தாமணியில் இடம்பெறக்கூடிய கதைமாந்தர். அடுத்து திருவிளையாட புராணத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்தகுமாரன் திருவிளையாட புராணம். அடுத்து வில்லிபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உலுக்கான் வில்லிபாரதமா. தேம்பாவணியில் வாமனன். ஏதான் ஆன்சர். அடுத்து 15. சொல்லையும் பொருளையும் பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொல்லையும் பொருளையும் பிரித்தெழுதுக. இப்போ தானை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடையை தான் தானை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆணையை தான் தானை. தொழுத்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிமை, அதாவது தொழுத்தையாம். குய் அப்படிங்கிறது தாளிப்பு அப்படிங்கிறத குய். குறுமை அப்படிங்கிறது நிறம். பி ஆன்சர். அடுத்தது 16. கோலம் குயின்ற குழலும் கொழும் சிகையும் கனல் ஏரியின் வேம்பாளி நெஞ்சே என்ற பாடலடி இடம்பெற்ற காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வளையாபதியில் இடம்பெறக்கூடிய பாடல் வரிகள். அடுத்தது மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளி மிசை எனும் சிலப்பதிகார அடியில் சுட்டப்படும் மயன் என்பவன் யார்? மயன் என்றால் யார் அப்படின்னா தச்சனை தான் மயன் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது 18. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய காதலியாற்றுப்படை நூலை இயற்றியவர் யார்? காதலியாற்றுப்படை கணபதி பிள்ளை என்பவர். சரண் செங்குட்டுவனுக்கும் கனகவசியனுக்கும் இடையே ஏற்பட்ட போருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா தமிழ் வேந்தரை இகழ்ந்ததால் போர் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வேந்தரை இகழ்ந்ததால். அடுத்தது 20. சீராபுராணத்தின் முதல் காண்டமான விளாதத்து காண்டம் எத்தனை படலங்களை உள்ளடக்கியது? எத்தனை படலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 படலங்களை உள்ளடக்கியது. 24. அடுத்தது சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியான விடை என்னவாக இருக்கும்? ஞானசம்பந்தருக்கு என்ன சிறப்பு? திருஞான சம்பந்தர் தாசமார்க்கம். ஞானசம்பந்தர் தாசமார்க்கம்.
அது நாவுக்கரசர். நாவுக்கு அரசர். ஒரு நிமிஷம். 21 தவறாக சொல்லிட்டேன். திரு ஞானசம்பந்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவர் சத்புத்திர மார்க்கம். திருநாவுக்கரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா தாச மார்க்கம், அடிமையாக இருப்பார் சிவபெருமான இடத்தில். சுந்தரர் அவர்கள் பார்த்திங்கன்னா சகமார்க்கம். மாணிக்கவாசகர் ஞான மார்க்கம். மாணிக்கவாசகர் ஞான மார்க்கம். இதுதான் வந்து சி தான் ஆன்சர். அடுத்து 22 அழிப்பசி அறிவு முதலியன அழித்தற்கு காரணமான பசி என நச்சினார்க்கனியர் உரை விளக்கம் தரக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கனாக்க சிறுபான்ஆற்றுப்படையை தான் அப்படி சொல்கிறாங்க. சிறுபான்ஆற்றுப்படை அதில் தான் அழிப்பசி அறிவு முதலான பசி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 23 கூற்று அருணகிரிநாதரின் கந்தராந்தாதி ஏனைய நூல்களைப் போல பாராயண நூல்களாக கொல்லப்படலை. காரணம், வில்லிபுத்தராருக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையே நடந்த கவித்துவ போட்டியின் போது இந்த நூல் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று சரிதான், ஆனால் காரணம்தான் இதில் தவறாக இருக்குது. அடுத்து 24 திராவிட வேதம் எது? திருவாய்மொழி தான். திராவிட வேதம் திருவாய்மொழி. அடுத்தது 25 ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று பாடிய பெயர். 25க்கு தாயுமானவரை தான் சொல்கிறாங்க. அடுத்தது கோவை என்பது கூறுங்காலை மேவிய களவு கற்பினும் கிளவி ஐந்தனை திரியா அகப்பொருள் தளி என்று கோவை இலக்கியத்திற்கு இலக்கணம் கூறக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்டியல் நூல் பன்னிரு பாட்டியல் தான் அப்படி சொல்லுதான். அடுத்து 27 நாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள் சரியாக எழுதணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசர் அவர்கள் அருளியது மகேந்திரவர்ம பல்லவனை சைவரையாக்கியது சரிதான், இது சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று சரி. திருமுறை காற்றில் பாடிய கதவினை திறக்க பாடியது சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரியாரை இரண்டாக, அது தவறு. பாம்பு தீண்டிய அப்பூதியடிகள் மகனை உயிர் பெயர் செய்தது, இது சரி. திருப்புகலூர் செங்கல்லை, இது தவறு. அப்போ 1, 2, 4 சரி. அப்போ டி ஆன்சர் தான் சரி. 27. அடுத்து 28 கால வரிசைப்படி தனிப்பாடல் திரட்டுகள் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா முதல்ல புறத்திரட்டு 1 தான், பெருந்திரண்டு 2, பிரபந்த திரட்டு 3, ஆவுடையக்கால் பாடல் 4. ஏ தான் ஆன்சர். 1, 2, 3 சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 29 பொடிக்குள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புகழ்வீர்கள் என்ற சிவருமானை பாட புலவர்களை அழைக்கக்கூடிய அடியவர் யார்? சுந்தரர் தான் அப்படி சொல்கிறாங்க. சுந்தரர் தான் அவர். அது சரியான விடை. அடுத்தது மணப்பேயை அடக்கி வென்ற அகப்பே சித்தர் திருவையாற்றில் சித்தியடைந்தார் என்பதை குறிப்பிட்டவர் யார்? யார்? போகரை தான் அப்படி பண்ணாராம். அது 31 சுத்தானந்த பாரதியாரின் எந்த நூலுக்கு ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது? எந்த விருது? பராசக்தி பாரத சக்தி மகாகாவியம். சுத்தானந்த பாரதியாருடைய நூல் ராஜராஜன் விருது பெற்றது எது அப்படின்னா பாரத சக்தி மகாகாவியமாகும். அடுத்தது பட்டியல் இருக்குது. யுவ புரஸ்கார்
விருது பெற்ற படைப்பாளர் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா தவசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் கட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மலர்மதிக்கு தூப்புக்காரி. அடுத்தது அபிலாஷ் கால்களாம், வீரபாண்டியன் பருக்கையா. டி ஆன்சர் சரியாக இருக்கு. டி ஆன்சர். அடுத்து 33 பாரதிதாசனுடைய சஞ்சீவி பருவத்தின் சாரல் பாடல் அடிகளை நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கான். பாடல் அடிகளை நிரல்படுத்துகிறோமா? எப்படி? பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என நினைக்கின்றீரோ, இது முதல் அடி. அடுத்தது மண்ணுக்கும் கேளாய் மதிக்கீரோ பெண்ணினத்தை, இது இரண்டாவது அடி 2. அடுத்தது பெண்ணடிமை தீர்பட்டும் பேசுந்திரு நாட்டில், இது 3வது அடி. மண்ணடிமை தீர்ந்து வரல் நாளும் முயற்கொம்பே, இது 4வது வரி. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 34 நவீன யுகத்தின் உமர்கயாம் என்று அழைக்கப்பட்ட திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது சரியான இணையை சுட்டுக. சரியான இணை அங்கே என்ன இருக்குது? சரியான இணை வந்து சின்னப்ப பாரதி சர்க்கரை. பி மட்டும்தான், 1 மட்டும்தான் சரி, 1 மட்டும் சரி, இதெல்லாம் தவறாக இருக்குது. அடுத்து 36 காகிதத்தில் கோடு கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யார்? காகிதத்தில் கோடு 36க்கு டி ஆன்சர் ஆத்மநாம். காகிதத்தில் கோடு ஆத்மநாம். 37 பின்வரும் நாவல்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டான். காலவரிசையில் எது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அறுவடை சொல்லலாம், அடுத்து மண்குடிசை சொல்லலாம், அடுத்து வந்து அம்மா வந்தால் சொல்லலாம், அடுத்து வந்து காதுகள் சொல்லலாம் 4வதா. 37க்கு சி ஆன்சர் சரியாக இருக்குது. அடுத்தது 38 சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல். 38க்கு ஒரு கிராமத்து நிதி. அடுத்து செல்லிதாசன் என புனைப்பெயரில் கவிதை புனைந்தவர் யார்? மகாகவி பாரதி தான், வேறு யாராக இருக்க முடியும்? செல்லிதாசன். பாரதி களமும் கருத்தும் என்ற நூல் ஆசிரியர். பாரதி களமும் தோமு சிதம்பர ரகுநாதன், அவர் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இந்த நூல். அடுத்து 41 பிரயாணம் ஒரு கலை என்ற நூலின் வழியாக பயணத்தை ஒரு கலை என்று உறுதி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பயண நூலுக்கு சோமலையை சொல்லலாம். பிரயாணம் ஒரு கலை, பயண நூலுக்கு சோமலையை தான். அடுத்து 42 பொறுத்த வரைக்கும் சரியான விடை கொடுக்கல. அப்படியே நம்ம போட்டாலும் கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி சொல்லலாம். அடுத்தது அடுத்தது 2க்கு வந்து பார்த்திங்கன்னா வஉசி, ஊவேசா, என் சரிதம் ஊவேசா. 2க்கு என் சரிதம் ஊவேசா இதை சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது தவறுதலாக இருக்குது, அதனால் விடைகள் வந்து அங்கே கொடுக்கல. தொல்காப்பிய செய்யுளில் சுட்டும் சித்திர வண்ணம் என்பது
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வருவதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 44 சுப்பிரமணிய சிவம் நடத்திய ஞானபானு என்ற பத்திரிகையில் பாரதியார் எழுதிய கவிதை இது சின்ன சங்கரன் கதையும். அது சின்ன சங்கரன் கதை. அடுத்து 45 சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து ராமானுஜத்தால் தயாரிக்கப்பட்ட நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடகம் புறஞ்சேரி அப்படிங்கிற நாடகமாக. அடுத்தது காகிதப்பூ என்ற நாடக வகையை சார்ந்த எந்த வகையை சார்ந்தது? 46 அரசியல் நாடகம். காகிதப்பூ என்பது அரசியல் நாடகம். அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்களின் கலித்தொகை பாடல் எத்தகைய நாடக கூறுகளை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 47 ஓரங்க நாடக கூறுகள் ஆகும். ஓரங்க நாடக கூறுகள். அடுத்து ராமானுசருக்கு பயிற்றுவித்த அத்வைத வேதாந்தி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா யாதவர் பிரகாசர் ஆகும். அடுத்தது அமரந்தாவின் மொழிபெயர்ப்பு படைப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை பகல் தூக்கம் சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா நிழல்களின் உரையாடல் இது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பொலிவின் டைரி இது சரி. இதெல்லாம் தவறு. அப்போ 1, 3, 4 சரி. சி ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 50 வினை எனப்படுவது எதனோடு தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனோடு தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை வினையெனப்படுவது எதனோடு தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை ஏற்காதான். காலமோடு தோன்றுமா? 3, 4 சரி. அடுத்தது 51 புறப்பொருள் இன்பாமாலை. புறப்பொருள் இன்பாமாலை என்ன சொல்லுது? 13 பகுதிகள் கொண்ட அமைப்புடைய சரிதான். 1 சரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 380 சூத்திரங்கள் 341 குழுக்கள் கொண்டது. இதுதான் சரி. 1, 3 சரி. அடுத்தது 52 நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் சொல்லதிகாரத்தில் தொல்காப்பிய சொல்லதிகார உரையில் சான்று காட்டுபவர் யார்? இதை சான்று காட்டக்கூடிய மனிதர் யாருன்னா இளம்பூரணர் அவர்கள் சான்று காட்டுகிறார். அடுத்தது அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியது ஒளித்தலுமாம் என உரைப்பாயிரத்தில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பரிமேலழகர் தான். அது பரிமேலழகர். அடுத்தது 54 தொல்காப்பிய குறிப்பிடாத நன்னூல் குறிப்பிட்ட தம் பெயர் தவிர்த்து மொழி முதநிலையாகும் மெய்யொலி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நகரம். இது சரி. அடுத்தது 55 சிந்து என்பது எது? சிந்து என்பது சேவற்பாட்டு கிளிக்கண்ணி ஆகிய வகையை சார்ந்தது. சரிதான். 55. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி சொல்லில்லாமலும் இருக்கும். 1, 3 சரி. சிந்து. அடுத்தது 56 கூற்று சிவஞான முனிவர் இளம்பூரணரை தமிழ்நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என்று குறிப்பிடுவது நெடுநிலைமையோடு கூடிய மதிப்புரை அன்று. அடுத்த காரணம் இளம்பூரணர் பாணினி ஆசிரியரையும் வடசொல் ஆளுகையையும் வடமொழி கலந்த ஸ்லோகத்தையும் தம் உரையில் கையாண்டுள்ளார் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூற்று சரி, காரணமும் சரி. அது 57 தொல்காப்பிய சூத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வகை வரிசையில் ஏகார இடைச்சொல் தொடர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க எப்படி சொல்லலாம்? முதல்ல அறமே பொருளே இன்பமே வீடே என உறுதி பொருள் 1 சரி.
ஒன்று வரிசைப்படுத்துகிறாங்க, அது முதல்ல வரும். அடுத்து வந்து என்றும் ஏத்தி தொழுவோமே, இது இரண்டாவது அடியாக வரும். அடுத்து உண்டோ மறுமை, இது 3. அடுத்தது 4வதாக வரக்கூடியது இவள் ஒருத்தி பேடு என்றால், இது வரும். இந்த மாதிரி பி ஆன்சர் சரி. 57க்கு பி ஆன்சர். அடுத்து 58 உகரம் தெரியாது வந்த குற்றி இலகரம் இது. அதில் பார்த்தீங்கன்னா கேண்மியா தான், இது எல்லாத்துலேயுமே இடம்பெற்று வருது கேண்மியா. அடுத்து 59 மொழிபொருள் தெய்வம் யார் கூற்றிற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நற்றாய் கூற்றிற்கு உரியது. அடுத்து 60 தொல்காப்பியர் குறிப்பிடும் முதல் ஐவகை வண்ணங்களின் வரிசை முறையை தெரிக. அதில் பார்த்தீங்கன்னாக்க வரிசை முறை இதான் பாதா வல்லிசை மெல்லிசை ஏய்பு. டி தான் ஆன்சர். 60க்கு டி ஆன்சர். அடுத்து சேனாவரையரை படித்த பின் மேன்மேலும் படிக்க வேண்டும் என்னும் வேட்கையை உண்டாகுதலின் ஆனா இயல்பிற சேனாவரையர் என்று சேனாவரையரை பாராட்டக்கூடியவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா ஈசான தேசிகரை தான் அப்படி சொல்கிறாங்க, ஈசான தேசிகர். அடுத்து நன்னூல் உரையாசிரியர்கள் கால வரிசைப்படுத்துக. நன்னூலில் யார் யார் வராங்க? முதல்ல சங்கர நமச்சிவாயர் வராரு, அடுத்து விசாகபுரம் மொழியங்கார் வராரு, அடுத்து ஆறுமுக நாவலர் வராரு, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சிவஞான முனிவர் வராரு. 62க்கு ஏதான் ஆன்சர். அடுத்து 63 தமிழில் அதிகம் உரைகளை கண்ட நூல் எது? அது பார்த்திங்கனாக்க திருக்குறள் தான், வேறு யார்? உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சேந்தன் திவாகரம் கூறும் அரசர்களின் பெயர்களை நூற்பாவின் வழி வரிசைப்படுத்துக. அப்படி பார்த்தோன்னா தலைவன் சொல்லலாம், மன்னன், வேந்தன், முதல்வன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 65 திவாகரகனின் தொகுதிகளை வரிசைப்படுத்துக. எது வரிசை? விலங்கின் பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், செயற்பெயர், இப்படி தான் வரிசைப்படுத்த முடியும். அடுத்து தெய்வச்சிலையார் தொல்காப்பிய உரையில் வாய் வாழாமைக்கு தரக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 66 ஆகாயப்பூ நன்றோ தீதோ என்றார்க்கு உரையாடாமை, இதான் சரி. அடுத்து 67க்கு 10ஆம் திருமுறை எது? 10ஆம் திருமுறை புலவர் மணியன். திருமந்திர சொல்லகராதி புலவர் மணியன். தமிழ் இலக்கண பேரகராதி தீவே கோபாலையர் அவர்கள். பெரிய புராண சொல்லகராதி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரா கா மாணிக்கம் அவர்கள். தமிழ் கல்வெட்டு சொல்லகராதி மர்ரே ராஜாம் அவர்கள். பி தான் ஆன்சர். 68 பொறுத்த வரைக்கும் அகராதி என்னும் சொல்லை டிக்ஷனரி என்பதற்கு இணையாக முதலில் கையாண்டவர் யார் அப்படின்னா நம்ம வீரமாமுனிவரை தான் சொல்லலாம். அடுத்தது 69 கல்லாடம் என்னும் நூல் எந்த நூற்பொருளை கொண்டு புனையப்பட்டது அப்படின்னாக்க திருக்கோவை தானே, திருக்கோவை. அடுத்து நனவோடை உத்தி அதிகம் பயன்படுத்தக்கூடிய இலக்கிய வகை எது? அது வந்து பார்த்திங்கன்னா புதினம். நனவோடை உத்திக்கு புதினம் சொல்லலாம். அடுத்து 71 சிசு செல்லப்பா அவர்கள் எழுத்து இதழ் எந்த இலக்கியத்துக்காக கொடுக்குறாருன்னா புதுக்கவிதை இயக்கத்துக்காக தான் கொடுக்குறாரு. புதுக்கவிதைக்கு தான் எழுத்து. அடுத்து பட்டியல் 72 பட்டியல் அணுகுமுறைகள் கோட்பாட்டாளர். உருவவியல் யார் அப்படின்னா நம்ம ரோமன் யாகோப்சன் சொல்லலாம். அடுத்து மானுடவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எமில் ட்ரட்கைம் சொல்லலாம். உளவியல் பொறுத்த வரைக்கும் உளவியல் வந்து யூங் சொல்லலாம். தொல் படிமவியல் வந்து மிஸ்பாட்கின்
இவரை சொல்லலாம். ஏ தான் ஆன்சர். அடுத்தது 73. கூற்று. கோப்பெருஞ்சிங்கன் தென்னார்காடு மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து அரசாண்டான். தெற்கில் தஞ்சாவூர் மாவட்டம் முதல் வடக்கே கோதாவரி மாவட்டம் வரை இவனுடைய கல்வெட்டுகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கூற்று 1 மற்றும் 2 சரியா. அடுத்து 74 பொறுத்த வரைக்கும் தமிழில் திறனாய்வு பற்றி வெளிவந்த முதல் நூலை பொறுத்த வரைக்கும் இலக்கிய விமர்சனமாகும். இலக்கிய விமர்சனம். அடுத்து 75 இலக்கிய இயக்கங்களாக அதை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல குறியீட்டியல் சொல்லலாம், 2 படிமவியல் சொல்லலாம், 3 மிகை நடப்பியல் சொல்லலாம், 4 வெளிப்பாட்டு பாங்கியல் சொல்லலாம். சி ஆன்சர். 75க்கு சி தான் ஆன்சர். அது 76 திறனாய்வு அடிப்படையில் அசோகவனம், அசலும் நகலும் என நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவர் முத்துசிவன் தானா. முத்துசிவன். 77 ரொமான்டிசம் என்பதை அதீத கற்பனைவாதம் என்று குறிப்பிட்டவர் யார்? தீகா சிவசங்கரன் அவர்கள். சிவசங்கரன். அடுத்து 78 புதுமைப்பித்தன் கதைகள் விமர்சனங்களும் விஷமத்தன்மைகளும் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் யாருன்னா தூமுசி தான். தூமு சிதம்பர ரகுநாதன் அவர்கள். அடுத்து உளப்பகுப்பில் உள்ளத்தை எத்தனை அடுக்குகளாக சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படின்னா 3. அடுத்தது 80 தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் உள்ள கே பிள்ளை சோழர்கால வரலாற்றை எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை நிரல்படுத்தணும். எப்படி நிரல்படுத்தலாம்? விசயாலய சோழன். சி தான் இதுக்கு ஆன்சரு. 80க்கு முதல்ல விசயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றிய செய்தி, அடுத்து வெற்றியின் சின்னமாக நிசும்பந்தினை கோவிலை எழுப்பியது, அடுத்து பார்த்திங்கன்னா விசயாலய சோழன் முன்பு முத்தரையர்களுடைய ஆட்சி செய்த சிறப்பு, அடுத்து முத்தரையர்கள் செந்தலை அல்லது நியமமிடத்திலிருந்து தஞ்சையை ஆண்டது. அது சி ஆன்சர். அடுத்து 81க்கு பட்டியல் செப்பேடுகள். மைதவோலு செப்பேடுகள். அதுக்கு பார்த்திங்கன்னா கந்தர்வன். அடுத்து 2 கூரம் செப்பேடு பரமேஸ்வரவர்மன். அடுத்து காசக்குடி செப்பேடு 2ஆம் நந்திவர்மன். வேலூர் பாளையம் செப்பேடுகள் 3ஆம் நந்திவர்மன். டி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 82 கூற்று. சேனாதிபதி வீர ராஜேந்திரகாரனை விழிப்பிரையன் ராஜாதிராஜன் படைத்தலைவர்களுள் ஒருவன். கூற்று 2 இவன் திருவாமாத்தூர் கோவிலுக்கு பொன்னும் பசுக்களும் அளித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எது? கூற்று 1 தவறு, 2 சரி ஆகும். அடுத்தது சாக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை, தாளத்தினை அடிப்படையாக கொண்ட கூத்துக்கு பேர் தான் சாக்கமாகும். அது 84 புலனலுக்கற்ற அந்த நாளன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார்? புலனலுக்கற்ற அந்த நாளன் பொய்யானாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 84 மாரோகத்து நப்பசரையார் தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து 85 முதலாம் ராசாதி ராசனினுடைய கல்வெட்டில் இடம்பெற்ற சொற்றொடர்கள் என்ன, அதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வரிசைப்படுத்துறது. 1 தான் காந்தரூர் சாலை, 2 களமறுத்தருளி, 2 அடுத்து பார்த்திங்கனாக்கா வேங்கை நாடும், 3 அடுத்து கங்கபாடியம். இதான் 4. ஏ தான் ஆன்சர் 85க்கு.
இது 86 தமிழக வரலாற்றில் முதல்ல வலங்கை இடங்கை என்னும் பாகுபாட்டினை கொண்டு வந்த ஆட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோழர் ஆட்சி தான். அது சோழர் ஆட்சி. அடுத்து கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்துணவும் காளகத்தாக்கமும் என புகார் பண்டகசாலை முற்றங்களை புகழக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பட்டினப்பாலை தான் அது. அடுத்து 88 வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடியை கண்டுபிடித்தது மக்கன்சி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரனால் இயற்றப்பட்ட நூல் விண்ணவர் கோமன் விழுநூல் என்று குறிப்பிடத்தக்கது எது அப்படின்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம். அடுத்து 90 காவிரிப்பூ பட்டினத்தினுடைய மற்றொரு பெயர் என்ன? காக்கந்தி. அடுத்து சங்கம் மரிய நூல்களுள் சில இப்போது தானும் கிடைப்பது சமுதாயம் முப்பால் அப்பாவாய் விட்டது என் காலத்தில் யான் பார்க்கப்பட்ட 500 இப்போது தேசங்கள் தோறும் தேடியும் அகப்பட்டுள்ளது என்று சொன்னவர் யார்? 91 சி.வை. தாமோதரம் பிள்ளையா. அடுத்து 92 மண்டகப்பட்டு கல்வெட்டு செய்திகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆன்சர். ஏத அசிஷ்டகம் 1. அடுத்தது அத்ரும மலோகம் 2. அடுத்தது அசுதம் விசித்திர சித்தனை நிர்மாபித 3. நுர்பேண பிரம்மே 4. சி ஆன்சர் விடை. அழகு கலையின் வேறு பெயர் என்ன? அழகு கலையின் வேறு பெயர்களை எதை சொல்லலாம்? இன்கலை சொல்லலாம். அடுத்தது கவின்கலை சொல்லலாம். அடுத்தது நிற்கலை சொல்லலாம். பிஏ தான் ஆன்சர். அடுத்து 94 பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் நிகழ்த்துக்கலைகளில் பொழுதுபோக்கிற்காக நடத்த ஒன்று எது? கலைக்கூத்து. அடுத்து 95 ஆசிரியர் திரைப்படமாக்கிய நாவல்கள் சொல்லலாம். சுஜாதா, காயத்ரி, நாஞ்சில் நாடன், தலைகீழ் விகிதங்கள். அடுத்து ஜானகிராமனுடையது மோகமுல். அடுத்து தங்கர் பச்சன் 9 ரூபாய் நோட்டு. ஏதான் ஆன்சர். 96 கற்றளி என்பதனுடைய பொருள் என்ன? கற்றளிக்கு கருங்கற்களால் ஆனது கற்றளி கோவில் தான். இதழியல் சட்டங்கள் காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சலக சட்டம் 1. அடுத்து பார்த்திங்கன்னா பதிப்புரிமை சட்டம் 2. அடுத்தது ப்ரெஸ் கவுன்சில் சட்டம் 3. தொழில்துறை இதழாளர் இது 4. 97க்கு டி ஆன்சர். 98 தெற்காசிய மின் அகராதியில் தமிழ்மொழி அகராதி முதன்மை இடம் பிடித்திருக்கிறது. கூற்று. காரணம் இம்மின் அகராதியில் பெப்ரியஸ் அகராதி, கதிரை வேர்ப்பிள்ளை அகராதி, ஆல்பின் அகராதி, சென்னை பல்கலைக்கழக அகராதி, வின்சுலோ அகராதி ஆகிய 5 தொகுதிகளும் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 98 இது கூற்றும் சரி, காரணம் சரிதான். 98. அடுத்து 99 மற்றவர்களை சிந்திக்கவும் செயல்படவும் வைப்பதற்கு தகவல்கள் சில விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். கூற்று. காரணம் தூண்டல் உணர்விய மக்கள் தகவல் தொடர்பிற்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 100வது பிராணவியல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி என்று இண்டிக் பள்ளி என்றும் கூறுவாங்க. கூற்று 1. கூற்று 2 இப்பள்ளி இடப்பெயர்வு கோட்பாட்டினை ஆராய்கிறது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுபோல் 100 வினாக்கள் முடிஞ்சது. இது ஒரு முன்னுதாரணம் தான். டிஆர்பிக்கு இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம்.
ஒரு வினாக்களை பார்க்கும் பொழுது தான் நம்ம எப்படி படிக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஆழமாக படிக்கணும் அப்படின்னு நமக்கே தெரிய வரும். அதனால் இது ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு டிஆர்பிக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் ஆழமாக படிங்க. போஸ்டிங்கு வரப்போகுது, கால்ஃபர் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நெட்டுக்கு மட்டும் படிக்கிறவங்க, ஸ்லட்டுக்கு மட்டும் படிக்கிறவங்க இந்த வினாத்தாளை தேர்வு எழுதினவங்களும் பார்த்துருப்பீங்க. எழுதாதவங்க இதை ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமாக படிக்க ஆரம்பிங்க. இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.